Hi all, welcome back. So it's a time of Christmas. So December start ஆயாச்சு. ஸோ நாங்களும் கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ ஆர்டர்ஸும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஆர்டர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட் சோக் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை வந்து நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். அண்ட் லாஸ்ட் இயர் சூப்பராக நம்மளோட கிறிஸ்மஸ் ஆர்டர்ஸ் சூப்பராக போச்சு. ஆல்மோஸ்ட் 30 kgs பக்கத்தில் நாங்கள் 25 to 30 kgs பக்கத்தில் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னும் நிறைய வந்திருக்க வேண்டியது, பட் எங்களால் பண்ண முடியல. ஸோ திஸ் டைம் நாங்கள் முன்னாடியே அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் நல்லா சாப் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ ரம்மில் சோக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து டேட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா குட்டியாக சாப் பண்ணணும். முதல்ல ஹேண்ட்ஸில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்மக்கிட்டே சாப்பர் இருக்கே, நம்ம அதை யூஸ் பண்ண இன்னும் ஈஸியாகுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குயிக்காக வந்து நாங்கள் சாப்பரில் போட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சோக் பண்ணுவோம். இதில் வந்து பிளாக் கிரேப்ஸ் மட்டும்தான் மிஸ் ஆகிடுச்சு. அது நம்ம வந்து கிடைக்கல எனக்கு. அது கிடைச்சதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நம்ம சோக் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஜாமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன தான் ரம்மில் சோக் பண்ணாலும் ஜாம் வந்து ஒரு தண்ணி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம ஜாமும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அந்த ஜாமை வந்து நல்லா இப்படி ஃபஸ்ட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அது லூஸ் ஆகணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் என்ன ஸ்ப்ரெட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க மிக்சர்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்து ரம்ஸும் நான் வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எம்மி டெலிஷியஸான ப்ளம் கேக்ஸ் ஆர்டர்ஸ் நம்ம இப்போ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போவே வந்து புக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் ஹசில்ஸ் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் பல்க் ஆர்டர்ஸும் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ பல்க் ஆர்டர்ஸ்க்கும் நீங்கள் மாதிரி கிஃப்ட் ரேப் மாதிரி பண்ணி அதையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ப்ரீவியஸாக பிக்சர்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்காக வேணும்னா நீங்கள் இம்மீடியட்டாக எனக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு ரீச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்டில் பண்ணிங்கன்னா சிலது வந்து கொஞ்சம் பண்ண முடியாமல் போயிடும். சில ஆர்டர்ஸும் நம்மளால் எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வந்து நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா சோக் பண்ணி வைக்க போகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கோ இல்லைன்னா கண்ணாடி தான் பெட்டர். பட் எங்கிட்ட வந்து அது இல்லை. பட் எப்படி இருந்தாலும் க்ளோசர் டேஸில் நம்ம முடிக்க போகிறதுனால நம்ம இதுலேயே எடுத்து சோக் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, இல்லைன்னா கெட்டு போயிடும். ஸோ ட்ரையான ஒரு பாத்திரத்தில் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரூட் இதுலேயும் எடுத்துகிட்டு இதுலேயும் பண்ணலாம். நான் ஆல்கஹாலிக் இது லைக் நான் ஆல்கஹாலிக் சோக்கிங்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து ரம்மில் தான் பண்ணுறேன். சிலர் வைன்லேயும் பண்ணுவாங்க. பட் ரம்மோட எசன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ரம்லேயே வந்து எப்போவுமே பண்ணுவேன். லாஸ்ட் இயரும் ரம்மில் தான் பண்ணேன், இந்த வருஷமும் ரம்மில் தான் பண்ணுறேன். இது கூட கொஞ்சம் ஜாமும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜாம் ஆட் பண்ணும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் உங்களுக்கு தனியாக கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ மறக்காமல் நம்மகிட்ட வந்து செக் பண்ணி பாருங்கள். இது கோயம்புத்தூருன்ட்டு இல்லை, நீங்கள் அவுட் ஸ்டேஷன்ஸில் இருந்தாலும் நீங்கள் வந்து இதை ஆப்ட் பண்ணலாம். நாம் வந்து கொரியர் மூலியமாகவும் லாஸ்ட் டைமில் அனுப்பிச்சிருந்தோம், இந்த தடவையும் அனுப்பலாம். ஸோ நான் ஃபுல்லுமே ரெடியாக இருக்கேன். அண்ட் இது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம் பேக்கர்ஸ்க்கு. ஸோ இது ஒரு ஸ்பெஷலாகவே வந்து நம்ம இந்த சோக்கிங்கிறது ஒரு செரிமனி மாதிரி கூட நம்ம வந்து பண்ணுவாங்க. பட் நான் இந்த தடவை வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்களும் ஒரு பேக்கராக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இந்த மாதிரி எந்த மாதிரி பண்ணீங்கன்னு. அண்ட் நம்ம சேனலில் நிறைய பேக்கர்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இப்போ உங்களுக்கு இந்த இதை ஆஃப் பண்ணியிருக்கேன். அண்டு பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ ஸ்மெல், அந்த ரம்மோட ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா கொடுக்கும். அண்ட் இது வந்து பார்த்துட்டு கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கலாமா இந்த ரம் சோக்டு அப்படின்னு டவுட் வரும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா இது வந்து ஹீட் ஆகிடும். ஸோ ஹீட் நம்ம பேக் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க ஆல்கஹால் கண்டென்ட் எல்லாமே வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதுக்கான எசன்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஆல்கஹால் வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி யோசனை பண்ண வேணாம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்மகிட்ட ட்ரையும் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் சூப்பராக பண்ணி கொடுத்தோம். இந்த தடவை அதை விட சூப்பராக பண்ணணுங்கிறது பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளோட இது வந்து கேக்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போவே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸஸான ஆஃபர்ஸஸும் நமக்கு நிறைய இருக்குது. அண்ட் பல்க் ஆர்டர்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது. ஸோ பல்க் ஆர்டர்ஸையும் நம்ம அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.